Hi friends, this is Gayatri. Welcome to our channel. தாம்பத்தியத்தை பத்திய அடிப்படையான விஷயங்கள் பொண்ணுங்களுக்கு பேச்சளவுல தெரிஞ்சிருந்தாலும் நிஜத்துல பண்ணும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிருவாங்க. பொண்ணுங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க, ஆனா பிராக்டிகலா பண்ணும்போது ஆண்கள் தான் ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சவங்களா பிஹேவ் பண்ணுவாங்க. திருமணமான புதுசுல அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு கணவன் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் போது பொண்ணுங்க அரண்டு போயிருவாங்க. என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு திங்க் பண்ணுவாங்க. சில ஆண்கள் வாழ்க்கையில அழகான பொண்ணுங்களை சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க முதல் தாம்பத்தியத்துல டிமாண்ட் பண்ற விஷயம் அந்த தெய்வீக தரிசனத்தை உடனுக்குடனே கண்டு கழிச்சிடணும். இந்த எதிர்பார்ப்புங்கிறது முதலா தாம்பத்தியத்துல என்ட்ராகிற பொண்ணுக்கு செட் ஆகாது. தாம்பத்தியத்துல முழு தரிசனத்துக்கு பொண்ணுங்க அடாப்ட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 30 நாட்களாவது ஆகும். தாம்பத்திய ரிலேட்டடான ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, சில முன்கோபப்படுற ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, முழு தரிசனத்தை காண விரும்பி ஒரு காட்டா மாதிரி நடந்துக்கிறாங்களாம். ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் மனைவிமார்கள் சரியா பேச மாட்டாங்க. போக போக சரியாயிரும்னு ஆண்கள் ஒருபோதும் திங்க் பண்ணாதீங்க. நம்மளோட கலாச்சாரத்துல இந்த பப்பி ஷேம்ங்கிற விஷயத்த சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்தி இருக்கோம். இத மைண்ட்ல வச்சுட்டு கூட சில பொண்ணுங்க திருமணத்துக்கு பின்பு முழு தரிசனத்துக்கு இயல்பாவே நோன்னு சொல்லிடுறாங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியத்துல மிதமான வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதுவே கணவன்மார்களுக்கு வெளிச்சத்துல அழகா ரசிக்கணுங்கிற ஏக்கம் இருக்கும். சோ இதன் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாம்பத்தியத்துல அனுசரிச்சு போக வேண்டியது ஆண்கள் தான். அடுத்து இந்த பொண்ணுங்களுக்கு தாழ்வு மனப்பான்மைங்கிறது அதிகமா இருக்குங்க. சில முக்கியமான இடங்கள்ல தீக்காயா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது மார்க் இருக்கலாம். இதனால கூட இந்த முழு தரிசனத்துக்கு நோ சொல்லலாம். அப்பியரன்ஸ் எப்படி இருந்தாலும் தன்னம்பிக்கையா இருக்க வேண்டியது பொண்ணுங்களோட பொறுப்பு. கணவனுக்கும் இந்த கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்கிற நாகரிகம் எப்பொழுதும் இருக்கணும். ஒரு வேலையை பண்றது நடக்கிறது இதுல கூட சின்ன சின்ன கேலி கிண்டல பண்ணாலும் பொண்ணுங்க தாம்பத்தியத்தோட ஆட்டோமேட்டிக்கா ரிலேட் பண்ணிப்பாங்க. டிஃப்ரெண்டான ஆங்கிள் தாம்பத்தியம் பண்றது மூலமா தான் பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தயக்கத்தை நீக்க முடியும். பர்டிகுலரா சொல்லணும்னா, பாக்ஸிங்ல ஜெயிக்க போற ஆப்போனன்ட் மேல இருப்பாங்க, தோக்க போறவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, கிவ் அப் பண்ணிடுவான். இந்த மாதிரியான தாம்பத்திய நிலை பொண்ணுங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் தரும். இந்த தாம்பத்திய நிலையை சில வாரங்கள் கண்டினியூஸா பண்ணாவே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த முழு தரிசனத்துக்குலாம் கிஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கடைசியா தாம்பத்தியம் முடிந்த பின்பும் சில விஷயங்களை பண்ணணும். தாம்பத்தியத்துல நல்ல உச்சம் கிடைச்சிருச்சுன்னா சில பொண்ணுங்க இதுக்கெல்லாம் முன்பு நோ சொன்னாங்களோ அதையெல்லாம் எஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த இரண்டாவது ரவுண்டுக்கு அவங்க கிட்ட இருந்து தான் அதிக சிக்னல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.